அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது மகாபாரதம் ஆதிபருவம் 29. திருதராஷ்டிரன் துரியோதனன்ட்ட, உனது மாமா சகுனி மன்னன் உன்னுடைய ஆட்சிக்கு உறுதுணையா மந்திரி ஒருவனை வச்சிருக்கான். அவன் கல்வியில தேர்ந்தவன். அவனுடைய பெயர் கணிகன். இவ்வுலக விவகார ஞானத்துல அவனுக்கு ஈடானவங்க யாரும் இல்லை. அவனை பற்றிய எண்ணம் இப்போது என் உள்ளத்துல உதிக்குது. அவன் இப்பொழுது அஸ்தினாபுரத்துக்கு வந்திருக்கான். விரைவில் சென்று அவனை யாருக்கும் தெரியாம அழைத்து வான்னு சொல்றாரு. திருதராஷ்டிரன் அறைக்கு கணிகன் வேறு யாருக்கும் தெரியாதபடி ரகசியமாக அழைச்சி வரப்படுறான். ராஜ குடும்பத்தில் இருந்த சிக்கலான பிரச்சனைகள் அனைத்தும் அவனுக்கு எடுத்து விளக்கப்பட்டது. கணிகன் சிறிது நேரம் அமைதியாக இருந்து சிந்தனையில் மூழ்கியிருக்கான். பின்னர் அவன் திருதராஷ்டிரன்ட்ட, நீங்கள் 2 வித மனப்பான்மைகளை உங்களிடத்துல வரவழைச்சு கொள்ளுங்க. சூழ்ச்சிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு அது முற்றிலும் அவசியமானது. முதலாவது, பாண்டவர் பிள்ளைகளை நன்கு நேசிப்பதாக பாசாங்கு பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தங்களுக்கு அவர்களிடம் வெறுப்பு இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்பு இருப்பதாக பாசாங்கு பண்ணுங்கள்னு சொல்கிறான். எண்ணியதை எண்ணியபடி நிறைவேற்றுவதற்கு உள்ளத்தில் புதைந்து கிடக்கும் வெறுப்பே தூண்டுகோலாக இருக்கணும். 2வது, எதிரிகளை எப்படியாவது ஒழித்து தள்ளணும். சிறிது நாள் காத்திருங்கள். காலதாமதம் நமக்கு பிரதிகூலமாக முடியும். இவ்வாறு கூறிட்டு கணிகன் அரண்மனையை விட்டு வெளியேறான். சிறிது நாட்களுக்கு பின் திருதராஷ்டிரன்ட்ட துரியோதனன், தந்தையே, நான் ஒரு சதி திட்டம் வச்சுருக்கேன். தயவு கூர்ந்து நான் சொல்கிறத கேளுங்க. தாங்கள் பாண்டவர்களையும் அவர்களுடைய தாய் குந்தி தேவியையும் 1 வருட காலத்துக்கு நமது நாட்டில் இருந்து வெகு தூரத்தில் இருக்கிற வாரணவதம்ன்ற இடத்துக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யுங்க. அவங்க நம் நாட்டில் இல்லாத பொழுது எனக்கேற்றவாறு நாட்டை நான் ஆயத்தப்படுத்தி கொள்கிறேன்னு சொல்கிறான். அவர்கள் இங்கு திரும்பி வராமல் இருக்கும்படி பார்த்து கொள்கிறேன். ஒருவேளை அவர்கள் திரும்பி வந்து சேர்ந்தால் அஸ்தினாபுரம் அவர்களுக்கேற்ற நகரம் இல்லை என்பதை அவங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்கிறான். திருதராஷ்டிரர் மௌனமாக இருக்காரு. அவருடைய மௌனம் சதி ஆலோசனைக்கு அனுமதி போன்று இருந்தது. அதுக்கு காரணம், காலம் சென்ற பாண்டுவோட புதல்வர்கள் மீது அவர் வைத்திருந்த பொறாமை அளவு கடந்து இருந்தது. தம்முடைய சொந்த மகனே நாட்டை ஆளணும் என்பது அவருடைய ஆசையாக இருந்தது. துரியோதனன் மந்திரிகள் சிலரை தனது கையாட்களாக அமைச்சு கொட்டான். பிறகு வாரணவதம் இடத்தை பற்றியும் அதோட சிறப்பை பற்றியும் அவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறாங்க. அந்த ஊர் ஒரு பிரசித்தி பெற்ற சிவஸ்தலம். அங்கே நிகழ்கிற விழா மிக மிக கவர்ச்சிகரமாக எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. அந்த இடத்தோட சீதோஷ்ணம் மிக மிக ஆரோக்கியமானதுன்னு பிரச்சாரம் செய்யப்பட்டது. இந்த பிரச்சாரத்தின் விளைவாக எங்கு பார்த்தாலும் எங்கு கேட்டாலும் வாரணவதம் பற்றிய பேச்சாகவே இருந்தது. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை அவங்க ஜோடிக்கிறாங்க, உருவாக்குறாங்க. அந்த வாரணவதம்ன்ற ஒரு இப்போ உள்ள சுற்றுலா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இன்ப சுற்றுலா மாதிரி அந்த காலத்தில் இப்படி சொல்லி உருவாக்கியிருக்காங்க அந்த இடத்த. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.